Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். குமாரபாளையம் நகர கழக செயலாளர் பாலசுப்ரமணியம் தலைமையில் காளியம்மன் கோயிலில் கழக பொதுச் செயலாளர் பிறந்த நாளையொட்டி சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தையும் முன்னாள் அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து புளியம்பட்டியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் மதிய உணவையும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வழங்கினார். அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஆர்கே நகரில் கழக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளருமான சசிரேகா ஏற்பாட்டில் அருள்மிகு விநாயகர் கோயிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சசிரேகா சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அவர் அன்னதானமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் நிர்வாகிகள் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.